இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் திருப்பம், நீதிமன்றத்தில் வெளியான தகவல்கள். ஆசியாவின் சிறந்த மலை சுற்றுலா தலங்களில் நுவரெலியா. பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஜீவன் தொண்டமான் சந்திப்பு. தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கௌரவ தோட்ட தொழிலாளர்கள் சத்தியாகிரக போராட்டம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிக்கு எதிராக கடந்த ஆண்டு அக்டோபர் 31 பெறப்பட்ட தடுப்பு வைப்பு உத்தரவு நிறைவடைந்துள்ள போதிலும் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மீண்டும் 90 நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி டிஜிட்டல் சுற்றுலா இணையதளமான அகோடா இந்த ஆண்டிற்கான ஆசியாவின் சிறந்த மலை பிரதேச சுற்றுலா தலங்களின் பட்டியலில் நுவரெலியாவை உள்ளடக்கியுள்ளது. மேலும் நுவரெலியா குறித்து அந்த இணையதளம் தெரிவித்துள்ளதாவது, நுவரெலியாவை குட்டி இங்கிலாந்து என வர்ணித்துள்ளது. இங்குள்ள பசுமையான உயர்தர தேயிலை தோட்டங்கள், மலைச்சரிவுகள் மற்றும் காலனித்துவ காலகட்டங்கள் பயணிகளை கவரும் முக்கிய அம்சங்களாகும். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த சூழல் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை தருவதாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றிருந்தது. தமிழ்நாடு திருச்சி சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் நாளை நடைபெறவுள்ள கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற யாக பூஜைகளில் கலந்து கொண்ட பின்னர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஜீவன் தொண்டமான் அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்திருந்த போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொன்னாடியுடன் வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று சாமிவளை பகுதியிலுள்ள ஹொரண்டி தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் கௌரவ தேயிலை தோட்டத்தை சேர்ந்த 8 தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கௌரவ தேயிலை தோட்ட நிர்வாகத்தால் தங்கள் சேவைகள் இடைநிறுத்தப்படுவதற்கு எதிராகவும் நிலுவைத் தொகையுடன் தோட்ட நிர்வாகம் தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று கூறியும் தோட்ட தொழிலாளர்கள் 8 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட 8 தோட்ட தொழிலாளர்களில் 6 பேர் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் மற்ற 2 தொழிலாளர்கள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கௌரவ தேயிலை தோட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.